ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் குழம்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடைக்கு போய் மார்னிங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம ஆட்டுக்கால் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். ஜஸ்ட் a few மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான ஆனியன் அண்டு டொமேட்டோவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். டொமேட்டோவில் இந்த கார்னரில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துடணும். எப்பயுமே அதில் கொஞ்சம் கிருமி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இந்த டொமேட்டோவில் இருக்கிற இந்த கார்னர் பகுதி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 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 பிளேஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். எப்பயுமே தனியாக எடுத்துட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே சின்ன சின்ன பீஸாக டொமேட்டோவை கட் பண்ணிக்கிறோம். ஆட்டுக்கால் கடையில் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான டொமேட்டோ தான் பொட்டேட்டோன்னு பார்க்கணும். அந்த கார்னர் பகுதியை வெட்டி நம்ம எடுத்தாச்சு. டொமேட்டோவை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆனியன். இந்த குழம்புக்கு தேவையான இந்த ஆனியன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை உரிச்சு அது பேஸ்ட்டாக கொஞ்சம் ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சி ஜாரில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாய் அதை ப்ராப்பராக எடுத்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த குழம்புக்கு இந்த காரம் போதும். பச்சை மிளகாய் காரம் போதும். இந்த குழம்புக்கு தேவையான நம்ம அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். மொத்தமாக இருக்குது. நம்ம வேண்ட அளவுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆஞ்சு வச்சாச்சு. கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது சின்ன வெங்காயத்தை உரித்து அதை மிக்சியில் ஜாரில் அரைச்சி அதை ப்ரிப்பராக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து ஜாரில் போட்டாச்சு. ஃபைனலி இந்த ஆனியன் பேஸ்ட் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி கிச்சன்லேயே நான் உடைச்சிடுவேன். ஆனால் பாப்பா தூங்குறதுனால எந்திரிச்சிருவா அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நான் கார் பார்க்கிங்லேயே தேங்காய் உடைக்கலான்னு இருக்கேன். ஃபைனலி உடஞ்சிருச்சு. நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்தால் போதும். நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான தேங்காவை நம்ம எடுத்து ஜாரில் வச்சுருக்கோம். இது இப்போ நம்ம அரைக்கப்போம். இப்போ செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இந்த அளவுக்கு அரைப்பட்டால் நமக்கு போதும். ஃபைனலி ப்ளீஸ் கோகோனட் நம்ம அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா இந்த ஆனியனையும் இந்த டொமேட்டோவும் கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கிக்கணும். அதோட இந்த ஒரு பச்சை மிளகா புதினா இதை போட்டு அரைச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் 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 ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளோ குழம்புக்கு போட போகிறேன் ஆனியன்னா இவ்வளோ போட்டால் போதும். நெக்ஸ்ட் இவ்வளோ டொமேட்டோ போட போகிறேன் குழம்புக்குன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அரைக்க மட்டும் வச்சுக்கிட்டா போதும். செகண்ட் தேர்டு தேவையான அளவுக்கு புதினா. பாப்பா வந்துட்டாங்க, அவங்களையும் நான் பார்க்கணும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். வெள்ளைப்பொடி இது போடக்கூடாது. அம்மா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நாட் இன்வால்வ் தி வெள்ளைப்பொடி. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். மக்களை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா
அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அரைச்சி வதக்கலாம், இல்லை வதக்கி ஆற வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணலாம் குழம்புல. ஃபைனலி இட் இஸ் ரெடி. நல்லா கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். நெக்ஸ்ட் வேணுமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மக்களே, கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த ஒரு கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா 2 கிராம், 1 பட்டை, 2 ஏலக்காய் இதை போட்டுக்கணும். மக்களே, நெக்ஸ்ட் நம்ம இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் மக்களே, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். அது எண்ணெயிலே நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆனியன் போடுறோம். ஆனியன் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொன்னிறம் வர மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் ஆனியனை. நெக்ஸ்ட் இதே டைமில் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அரைச்ச வெங்காயத்தை இதை கலந்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு நமக்கு. மக்களே, இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா பேஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஓல்டு பேஸ்ட்டோட இந்த நியூ பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடும்போது இது எண்ணெயிலே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். மக்களே, இதில் அப்படியே நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இந்த அளவுக்கு வதக்கணும். தக்காளி மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேஸ்ட்டோட அந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்துட்டு மசாலா திங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள், நெக்ஸ்ட் தனி மிளகாய் தூள், சீரகம், சோம்பு, காஷ்மீர் சில்லி தூள் எல்லாமே நம்ம வந்து அளவாக எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்தால் மசாலாவாக வந்துடும். காரத்துக்கு தகுந்தாற்போ மிளகுத்தூள். நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா இதில் கரம் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம அதை கம்மியாக தான் போட்டு ஆகணும். அது நிறையா போட்டு இது நிறையா போட்டோம்னா ஸ்மெல் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிடும் மசாலாவோட. ஸோ அதனால் நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கறி மசால் பொடி. எப்போயுமே நம்ம ஆச்சி தான் வாங்கணும். ஆச்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். கறி மசாலா போட்டாச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா வந்து அந்த ஆட்காலில் வந்து நல்லா மெர்ஜாகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்துட்டு மசாலா திங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். குழம்புக்கு தேவையான
மஞ்சள்தூள், நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள், சீரகம், சோம்பு, காஷ்மீர் சில்லி தூள் எல்லாமே நம்ம வந்து அளவாக எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்தால் மசாலா வாடை வந்துடும். காரத்துக்கு தகுந்தாற்போ மிளகுத்தூள். நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா இதில் கரம் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறனால நம்ம அதை கம்மியாக தான் போட்டு ஆகணும். அது நிறையா போட்டு இது நிறையா போட்டோம்னா ஸ்மெல் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிடும் மசாலா வாடை. ஸோ அதனால் நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கறி மசால் பொடி. எப்போயுமே நம்ம ஆச்சி தான் வாங்கணும். ஆச்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். கறி மசாலா தூள் போட்டாச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா வந்து அந்த ஆட்காலில் வந்து நல்லா மெர்ஜாகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது மல்லி, சீரகம், மஞ்சள், மிளகாய் வத்தல் வெயிலில் நல்லா காய வச்சு ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தால் அந்த குழம்பு மசால் பொடி வந்து 1 ஸ்பூன் போடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா 2 ஸ்பூன் போடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு உப்பு போதும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொதிக்கும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்ரு வந்து கொஞ்சம் பிடிக்கும், லைக் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச்சு இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுக்கணும். இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் போடுவோம். நெக்ஸ்ட் அது வந்து ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இறக்கும்போது நம்ம வாசனை கூட பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கொத்தமல்லி புதினாவை இந்த மசாலாவோட ஆட்டுக்காலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான வாட்டர் நல்லா சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு கால் வந்து நல்லா நின்று வேகணும். ஸோ அதனால் நான் 1 சொம்பு தண்ணி, 1/2 கிளாஸில் தண்ணி, 1 சொம்பு தண்ணியும் கிளாஸில் 1/2 கிளாஸும் ஊற்றிருக்கேன். எனக்கு இந்த அளவு தண்ணி போதும். இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதித்து வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் மூடி போட்டு மூடி வச்சோம்னா நல்லா சீக்கிரம் வேகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லா கொதித்து வரப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் தேங்காவை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து மூடியை போட்டு நம்ம மூடுவோம். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மூடி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து கரண்டியை வச்சு இன்னும் நமக்கு வேகணும். ஆட்டுக்கால் இன்னும் கொஞ்சம் வேகணும். சரியாக வேகலை. நம்ம வெயிட் பண்ணுவோம். அகெயின் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கொதிக்கும் போதே இந்த மூடி வச்சு மூடிடுவோம். சீக்கிரம் வேகிறதுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மக்களே நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே போயிட்டு வந்துட்டோம். நல்லா கொதிக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி நிலையில் இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்ச தேவையான அளவுக்கு தேங்காய் அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணுறோம். ஆட்டுக்கால் இன்னும் கொஞ்சம் வேகணும். காசி வெந்துருச்சு. நம்ம தேங்காய் போட்டிருக்கனால தேங்காய் வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. தேங்காயை அரைச்ச தேங்காய் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம எப்போயுமே அந்த மூடியை போட்டு மூடி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கொதித்து நல்லா வேகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஆட்டுக்கால் கறி குழம்பு இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ப்ரிப்பராக ரெடியாகி வந்துடும். நம்ம மூடி வச்சுருவோம். தேங்காய் போட்டுக்கனால கொஞ்சம் மூடி வச்சு தேங்காய் இந்த ஸ்மெல்லில் ஆட்டுக்காலை கொஞ்சம் வேக விடுவோம். நம்ம அங்கிட்டு போயிட்டு வந்துட்டோம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்துட்டு நல்லாக்குள்ள கொத்தமல்லி போட்டு நம்ம தூவி விட்டுருவோம். ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் ஊற்றினா நல்லா கொதிச்சிருச்சு. சுவையான ஆட்டுக்கால் கறி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த கறி குழம்பை வந்து ஒயிட் ரைஸ்க்கு நல்லா எடுத்துக்கலாம், குஸ்காவுக்கு எடுத்துக்கலாம், கோதுமை சப்பாத்தி, மைதா சப்பாத்தி, மைதா பூரி, கோதுமை பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இட்லிக்கு எடுத்துக்கலாம், தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு காம்போ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இடியாப்பத்துக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்டுக்கால் கறி குழம்பு வந்து இடியாப்பத்துக்கு வெஜ்ஜு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரியான காம்போ நமக்கு நல்லா வந்திருக்கு. நம்ம நினச்சதோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நல்லா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபைனல் 100% ரிசல்ட் வந்துடும். நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக வந்திருக்கு இந்த குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் நல்லா வந்திருக்கு. நமக்கு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க வீட்டுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடம்புக்கு நல்லது. இந்த ஆட்டுக்கால் வந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே மூட்டு வலி, எலும்பு, குழந்தைகளுக்கும் நல்லது தான். இது நல்லபடியாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் இது நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி குழம்பை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். குஸ்காவுக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.